இந்த மாதிரி கார பூந்தி ஈஸியாகவும் டேஸ்டாகவும் எப்படி குயிக்காக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார பூந்திக்கு நான் கடலை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நிலக்கடலை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது லேசாக இளம்பருப்பாக வறுத்துருக்கிறது. அடுத்து பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலந்தலை, பூண்டு ஒரு கட்டை அளவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், உப்பு. இப்போது கார பூந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்டுவம் பூந்தி சட்டுவம் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி எண்ணெய் வடிகிறதுக்கு இந்த வடிகட்டி பாத்திரம் வச்சுருப்போம், அதில் நம்ம தேய்ச்சோம்னா அந்த வடசட்டி அளவுக்கு நல்லா வரும். இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சட்டுவம் இருந்தாக்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக சட்டுவத்தில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் வாங்க. கடலை மாவு பாருங்கள், இந்த பதத்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும், அதாவது பஜ்ஜி மாவு பதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ஊற்றும் போது நம்மளுக்கு ஈஸியாக வரும். தண்ணியாக ஆக்கிடாதீங்க. பாருங்கள், இந்த பதம் கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றுற மாதிரியான பதம். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நம்ம போய் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், பூந்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது இப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக விழுகும். அளவாக போட்டுக்குங்க, ரொம்ப போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இந்த வடசட்டிக்கு அளவாக பிழிஞ்சுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத வரும். பாருங்கள், மிச்சம் நல்லா செவந்து வருது. நிறைய பிழிஞ்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பூந்திக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட கடலை மாவு கரைக்கும் போது 1 சிட்டிகை அளவு அல்லது 2 சிட்டிகை அளவு நீங்கள் சோடா உப்பு, சமையலுக்கு சேர்த்துற சோடா உப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. இது நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி பூந்தி பூரா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா குண்டு குண்டாக வரும். அளவளவாக போட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நிலக்கடலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பச்சைக்கலையாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வறுத்த கலையாக இருந்தால் போட்டோன்னே எடுத்துருங்க. நல்லா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு உங்களுக்கு நிலக்கடலை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது நிலக்கடலை பூரா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். தோல் உரிக்காமல் 1க்கு 2 தட்டிக்கோங்க. சும்மா நச்சா போதும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் அதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் வரமிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழந்தையும் சாப்பிட்ணும், அதனால் பலபலன்னு நான் லைட்டாக போட்டிருக்கேன். இது இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.